பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். அவர் சந்தோஷம் பெருகிடுதே, அவர் சந்நிதி காண்கையிலே, அவர் சந்தோஷம் பெருகிடுதே, அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனித அருளானந்தருடைய அன்பு பக்தர்களே, மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள யாவும் ஆண்டவருடையன, அனைத்தும் அவருக்கே சொந்தம், படைப்புகள் எல்லாம் அவருக்கே சொந்தம் என்று இன்றைய திருப்பாடல் 24 நாம் வாசிக்க கேட்கிறோம். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அனைத்தும் அவருக்கே சொந்தமாக இருக்கின்ற போது நம்மை அவரது உருவிலும் அவரது சாயலிலும் படைத்த இறைவன் நாம்
அவரை சார்ந்தவர்களாக, அவர் ஒருவருக்காகவே வாழக்கூடியவர்களாக இருக்க இன்றைய நாளிலே நம்மை அழைக்கிறார். நம்மையே முழுவதுமாக கையளிக்க இன்றைய திருப்பலி வழியாக நம்மை அழைக்கிறார். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே என்று இன்று நாம் பல்லவியாக பாட இருக்கின்ற இந்த திருப்பாடல் நம் ஒவ்வொருவரையும் உந்தி தள்ளக்கூடிய ஒரு இறை வார்த்தையாக இருக்க வேண்டும். புனித அருளானந்தர் தம்முடைய வாழ்விலே ஆண்டவரை நாடுகின்ற தலைமுறையைச் சேர்ந்தவராக இருந்தார். அவருக்காக, அவரது பணிக்காக தன்னிடம் இருப்பதை அல்ல, தன்னையே தானமாக தந்த ஒரு புனிதருடைய திருத்தலத்திலிருந்து நாம் திருப்பலி கண்டு கொண்டிருக்கிறோம். தன்னையே முழுவதுமாக கையளிக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்வு நம்முடைய வாழ்வாக, புனித அருளானந்தரிடம் விளங்கிய தன்னையே தானமாக கையளிக்கக்கூடிய அந்த பண்பு நம்முடையதாக, ஆண்டவருடைய தலைமுறையை சார்ந்தவர்களாக, அவரது விருப்பங்களை நாடுகின்ற தலைமுறையை சார்ந்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வரம் வேண்டி இந்த தூய திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். நம்முடைய வாழ்விலே ஆண்டவரது விருப்பங்களை மறுத்த தருணங்களையும் மறந்த தருணங்களையும் நினைத்து அவற்றுக்காக மனம் வருந்தி ஆண்டவரது அன்பையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவிலா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 14. உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. யோவான் என்னும் நான் சீயோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். அதன் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறிந்திருந்த 1,44,000 பேர் அதனுடன் இருந்தனர். பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். அது பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும்,
பேர் இடி முழக்கம் போலும் யாழை மீட்டுவோர் எழுப்பும் இசை போலும் ஒலித்தது. அந்த 1,44,000 பேரும் அரியணை முன்னிலையில் 4 உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். மண்ணுலகிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களைத் தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை. அவர்கள் பெண்களோடு சேர்ந்து தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாமல் கற்பை காத்து கொண்டவர்கள். ஆட்டுக்குட்டி சென்ற இடமெங்கும் அதை பின்தொடர்ந்தவர்கள். கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதற்கனியாக மனித குலத்திலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். அவர்களது வாய் நின்று பொய்யே வந்ததில்லை, ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 24. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகம் அதில் வாழ்வெனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகளின் மீது அதை நிலை நாட்டினவரும் அவரே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி இயல் 21 வசனம் 1. இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். அவர், இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இரு இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அரங்கு நிறைந்த கூட்டம். அந்த கூட்டத்திலே இளைஞர்கள் மட்டும் ஒரு பக்கம். 50 ஆண்டுகளுக்கு முன்பு இளம் குருவாக வழி அனுப்பி வைத்த அந்த அருட்பணியாளர் இப்போது திரும்பவும் வந்திருக்கின்றார். எனவே அவரை வரவேற்று மக்கள் அனைவரும் கரவொலி எழுப்பி வாழ்த்து சொல்லுகின்ற அந்த வேளையிலே அவர் முகத்திலும் உடலிலும் முதுமை இருந்தாலும் பல்வேறு அனுபவங்கள் பேசின. அவற்றில் ஒரு சிலவற்றை அவர்களோடு பகிர்ந்து கொண்டார். இளம் குருவாக துறைமுகத்திலே மக்கள் திரண்டிருந்து அவரை வழி அனுப்பி வைத்தபோது இந்த மக்களிடமிருந்து நான் செல்லுகிறேனே என்ற கவலை இல்லை. மாறாக புதிய பணி ஒன்றை ஏற்றுக்கொள்வதற்கு கடவுள் எனக்கு உதவி புரிந்திருக்கின்றார். அதிலும் இயேசுவின் இறைவார்த்தையை அறிவிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கின்றார் என்று மகிழ்ச்சியோடு செல்கின்றார். அவர் அனுப்பப்பட்ட இடம் இந்தியா. இந்தியாவில் உள்ள கோவாவில் அவர்கள் கப்பல் நிற்கின்றது. இந்த இளம் குரு அங்கே இறங்குகிறார். அவரோடு பயணித்த 7 இளம் குருக்களும் அங்கே இறங்குகின்றார்கள். நேராக அவர்கள் சென்ற இடம் புனித சவேரியாருடைய அழியாத உடல் வைக்கப்பட்டிருந்த அந்த பேராலயம் ஆகும். அந்த பேராலயத்திலே புனிதருடைய அழியாத உடலை கண்டு பரவசப்படுகின்றார். அவரோடு வந்த மற்ற இளம் குருக்களும் அங்கிருந்து இயேசு சபையின் மதுரை மறை மாநிலத்திற்கு அனுப்பப்படுகின்றார்கள். அந்த நபர் வேறு யாருமல்ல, பல்தசார் தி கோஸ்தா என்று சொல்லப்படுகின்ற போர்த்துகீசிய இளம் குரு.
லிஸ்பன் துறைமுகத்திலிருந்து அவர் புறப்பட்டு பல மாதங்கள் பயணம் செய்து இப்பொழுது வந்தடைந்திருக்கின்றார்கள். மதுரை மறை மாநிலம். அதற்கு முன்பதாக மதுரை இளம் குருக்கள் ஒன்று சேர்ந்து எவ்வாறு மதுரை மிஷன் என்கின்ற ஒன்றை ஆரம்பித்த ஆண்டு 1606 ஆண்டு. அங்கு அவர் கண்ட காட்சி மிகவும் வியப்பாக இருந்தது. ஒரு பக்கம் இயேசு சபையினரில் ஒரு சிலர் சந்நியாச சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். இன்னொரு குழுவினர் பண்டார சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். சந்நியாச சுவாமிகள் மதுரையிலே கல்வி கற்றோருக்கு மறைபரப்பு பணிக்கென்று அனுப்பப்பட்டவர்கள். அதில் ஒரு சிலர் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒரு சிலர் கற்றறிவு இல்லாத மக்களோடு அந்த மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க அனுப்பப்பட்டவர்கள். பல்தசார் தி கோஸ்தா பண்டார சுவாமிகள் என்கின்ற பொறுப்பை ஏற்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் அந்த ஆண்டு இதுவரை 7 ஆண்டுகளாக எந்த திருமுழுக்கும் நடைபெறாத அந்த ஆண்டிலே அவர் சாதாரண மக்களோடு பயணித்து ஏறத்தாழ 1000 பேருக்கு திருமுழுக்கு ஒரே ஆண்டிலே கொடுத்தார். தனது அனுபவங்களை இப்படி பகிர்ந்து கொண்டு வந்த அந்த வயதான தந்தை இளைஞர்கள் பக்கம் திரும்புகின்றார். அங்கே திரண்டிருந்த அவர்களை பார்த்து அவர்களுக்கு ஒரு சவால் விடுக்கின்றார். எத்தனை பேர் மதுரை மாகாணத்திற்கு நற்செய்தி அறிவிக்கும் தூதுவர்களாக வர விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். பல்தசார் சுவாமிகள் பேசிய போதே சவேரியார் என்ற புனிதரை கேள்விப்பட்டவுடன் அங்கிருந்த இளைஞன் ஒருவன் அவனது உள்ளத்திலே திடீரென்று தீ ஒன்று நுழைந்தது போன்று ஓர் ஆவல் பிறக்கின்றது. அந்த இளைஞன் உடனடியாக கை தூக்குகின்றான். அவனோடு சேர்ந்து ஏறத்தாழ 26 பேர் தங்களது கரங்களை உயர்த்துகின்றார்கள். பல்தசார் சுவாமிகள் இன்னொரு அறைகூவலை அவர்களுக்கு விடுவிக்கின்றார். டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி உங்களது நவ துறவரம் ஆரம்பிக்கின்றது. எத்தனை பேர் வந்து சேர்வீர்கள் என்று அவர் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய போது 26 பேர் 16 பேராக குறைந்தது. இவ்வாறு அவர்கள் இளம் குருக்களாக 8 ஆண்டுகள் பயிற்சி பெற்ற பிறகு அவர்களும் அனுப்பப்பட்டார்கள். அவர்களில் ஒருவர்தான் நம் பாதுகாவலராகிய புனித அருளானந்தர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டிலே
லேவியர் புத்தகத்தில் ஒரு காட்சி நம்மை அழைக்கின்றது. லேவியர் ஆகமம் 27ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே, நில விளைச்சலில் 10ல் ஒரு பங்கை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுங்கள் என்ற வார்த்தைக்கு இணங்க இஸ்ராயேல் மக்கள் கடவுளுக்கு தங்களது நிலத்தில் விளைந்த கனிகளையும் தானியங்களையும் அவற்றை பணமாக்கி அந்த பணத்தையும் அவர்கள் காணிக்கையிட்டார்கள். இயேசு இந்த காட்சியைத்தான் கண்டுகொண்டிருக்கின்றார். செல்வர்கள் மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை செலுத்தினார்கள். அங்கே ஒரு கைம்பெண் வறுமையிலிருந்தும் பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்பிற்காக வைத்திருந்த 2 காசுகளை அவர் காணிக்கையாக செலுத்துகின்றார். இயேசு இந்த காட்சியை கண்டவுடன் அந்த கைம்பெண்ணை பாராட்டுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த காணிக்கை செலுத்துதல் எவ்வாறு முதலிலே தன்னிடம் இருப்பதில் சிலவற்றை கொடுப்பதும் தன்னிடம் இருக்கின்ற அத்தனையும் கொடுப்பதும், ஏன் தனது உடலையே கொடுக்க முற்பட வரவும், இதில் எந்த காணிக்கை சிறந்தது, இதில் எந்த காணிக்கை இயேசுவே நிறைவேற்றினார் என்று நற்செய்தியில் நாம் பயிலும்போது, திருமுழுக்கு, அதிலும் தண்ணீரினால் திருமுழுக்கு, இதில் முதல் கடவுளுக்காக கடவுளுடைய மகன் என்று அழைக்கப்பட முன் வருபவர்கள் எடுத்து வைக்கின்ற முதல் அடி. ஆவியினால் திருமுழுக்கு பெறுபவர்கள் தன்னிடம் இருக்கின்ற அத்தனையும் இறையாட்சிக்காக தர முன் வருபவர்கள். இரத்தத்தினால் ஆன திருமுழுக்கு தன் உடலையே வழங்குவதில் இருக்கின்றது என்பதை திருமுழுக்கு நமக்கு எடுத்துரைக்கின்றது. யோவான் எழுதிய திருமுகத்திலே, யோவான் நற்செய்தியிலே அதிகாரம் 1 இறைவாக்கு 26 திருமுழுக்கு யோவான் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், நான் தண்ணீரினால் திருமுழுக்கு கொடுத்து வருகின்றேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்போது தூய ஆவி இறங்கி யார் மீது தங்குவதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என்று காணுகின்றேன் என்று இறைமகன் இயேசுவை அவர் அடையாளப்படுத்துகின்றார். அவ்வாறே லூக்கா நற்செய்தியிலும் 12ஆம் அதிகாரம் 49வது வசனத்தில், மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு, இரத்த திருமுழுக்கை அல்லது மறைசாட்சிய திருமுழுக்கை பற்றியே இயேசு கூறினார் என்று அவரது திருத்தூதர்கள் பின்னால் அறிந்து கொண்டார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருமுழுக்கின் மைந்தர்களாக மக்களாக எவ்வாறு இன்றைய முதல் வாசகம்
தங்களையே இரத்தத்தில் தோய்த்து தங்களது ஆடையை இயேசுவின் இரத்தத்திலே தோய்த்து வெள்ளாடை அணிந்தவர்களாக அரியணை முன் ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவை திருத்தூதர் யோவான் காணுகின்றார். இயேசுவின் பெயரையும் தந்தையாகிய கடவுளின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்த திரளானவர்கள் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவருமே இயேசுவை பின்பற்றியவர்கள், கற்பை காத்த மாசற்றவர்கள், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் என்று முதல் வாசகம் எவ்வாறு நமது புனிதர் பெற்ற இரத்தத்திலான திருமுழுக்கு எல்லாவித திருமுழுக்கையும் விட மேலானதாக இயேசுவை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதை காணுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் சிறிது நேரம் கண்களை மூடி இன்றைய இறை வார்த்தையில் ஒன்று நமது உள்ளத்தில் எழுதப்பட ஜெபிப்போம். கொடுக்கும்போது கொடுக்கப்படுகிறேன், மன்னிக்கும்போது மன்னிப்படைகிறேன், இறக்கும்போது அழியா வாழ்விற்கு உயிர்த்தெழுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய வழிபாட்டின் சிறப்பு செய்தியாக நம்மிடம் இருப்பதையே நிறைவாக நல்ல மனதுடன் இறைவனுக்கு உவந்தளிக்க நமக்கு வேண்டிய மன வலிமையும் ஞானத்தையும் தர இந்த நேரத்திலே நமது மன்றாட்டுக்களை இறை பாதத்திலே சமர்ப்பிப்போம். எல்லா புகழுக்கும் மாட்சிக்கும் உரிய எம் இறைவா, இன்று திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் கருதினாள்கள், ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவிகள் ஆகிய அனைவரையும் ஆசீர்வதித்து நற்செய்தி பணியை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைக்கவும் இறையாட்சியை எங்கும் பரப்பிட வேண்டிய ஆற்றலையும் அருளையும் தந்த அருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புகழுக்குரிய எம் இறைவா, நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் நாட்டு மக்களின் நலனில் அக்கறை கொண்டு அவர்களுக்குரிய உரிமையை வழங்கிட வேண்டிய ஆற்றலையும், ஏழை எளிய மக்களின் தேவைகளை சந்திக்கவும் தம்மை போல் பிறரை நேசிக்கவும் வேண்டிய ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிமைக்குரிய எம் இறைவா, எம் பங்கில் வாழும் குடும்பங்களை ஆசீர்வதியும். குழந்தைகள், இளம் பெண்கள், இளைஞர்கள் மற்றும் முதியோர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன் தர வேண்டுமென்று மற்றும் அவர்கள் செய்யும் விவசாய தொழிலையும் ஆசீர்வதித்து விவசாய செழிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நித்திய வாழ்வளிக்கும் இறைவா, இறந்த ஆன்மாக்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். எமது குடும்பங்களில் வாழ்ந்து மரித்தவர்கள் யாரும் நினையாத ஆன்மாக்கள் இவர்களின் குற்றங்களை மன்னித்து நிலைவாழ்வு தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளை நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். ஜெபிப்புமாக. தாயும் தந்தையுமாகிய இறைவா, இதோ உம் மக்களாகிய நாங்கள் இந்த நேரத்திலே எங்களது உள்ளங்களிலிருந்து எழுந்த மன்றாட்டுக்களை உமது பாதத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள், திறக்கப்படும், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற மது வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டவர்களாக நாங்கள் இந்த நேரத்திலே
விரும்பி கேட்ட அனைத்து மன்றாட்டுகளையும் தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக நானும் வாழ்ந்திடவே, உனக்காக நானும் வாழ்ந்திடவே, வழியெனவே அன்பில் இணைந்திடுவே, வழியெனவே அன்பில் இணைந்திடுவே. என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். ஆபேல் தந்த காணிக்கை போல ஆர்வமாய் நானும் தருகிறேன். ஏழை கைப்பெண் தந்தது போல எளியவனாய் என்னை தருகிறேன். ஆபேல் தந்த காணிக்கை போல ஆர்வமாய் நானும் தருகிறேன். ஏழை கைப்பெண் தந்தது போல எளியவனாய் என்னை தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருமுலத்தை நிறைவேற்றி
புனித மக்களை உமக்கு பெற்று தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர்களாகிய புனித அருளானந்தர், புனித சவேரியார், புனித லொயோலா ஞாசியார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக எவரோடு எவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப
அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுதல் நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரேவும் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருளானந்தரின் அன்பிருக்க இனி பயம்
அம்மா அருளா